அடிஷ்னல் செக்யூரிட்டி கைஸ், வேறு எதுக்கும் இல்லை. ஏன்னா வெளியே நிறுத்துறோமா நம்ம வண்டியை. கைஸ் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கேன் கைஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 390க்காக ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற வீடியோ தான், வேறு எதுவும் ரொம்ப சின்ன வீடியோ தான் கைஸ். மோட்டோ டார்க்லேருந்து கேரியர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் கைஸ். ஸோ ரைடெலாம் போகும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ ஒரு வாட்டியாச்சும் இந்த கேரியர்லாம் வச்சு லக்கேஜ் பேக் பண்ணி ரைட் பண்ணணுன்னு ஆசை, அதனால் வாங்கியிருக்கேன். அது டேரெக்ட் ஃபிட்டு தான் கைஸ். ஸோ ஃபிக்ஸ் பண்ண போகிறது தான் இந்த வீடியோவாக இருக்கும் கைஸ். பாக்ஸுக்குள்ளே திறந்தா பேக்கிங்லாம் சூப்பராக இருக்குது கைஸ். பிராண்டிங்கோட நேம் பேக்கிங்லாம். இதுதான் அந்த கேரியரு கொடுத்துருக்காங்க. மோட்டோ டார்க். அதுக்கப்புறம் இதுதான் அந்த ஹோல்டர். ஆமாம், ஓகே. ஸோ இதுக்கு மேலே தான் அந்த பிளேட் வரும். அதுக்கப்புறம் இதுக்கான ஸ்க்ரூஸும் வந்து ப்ராப்பராக பேக்கிங் பண்ணி ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. ஓவரால் குட் பேக்கிங் வந்து நல்லாவே இருக்குது கைஸ். 40 ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் கைஸ். இந்த கிராப் ரயில் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கிராப் ரயிலில் இருக்கிறதுல தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் அது. ஸோ இந்த கேப் ரயில் நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூலாம் ஸ்லிப் ஆக்கி வச்சுருக்காங்க. ஓப்பன் ஆகுதா இல்லைன்னே தெரில. இந்த சைடு அடிச்சுக்கிறேன். ஹோப் ஓப்பன் ஆகிடணும். ஏன்னா ஒரு சைடில் த்ரெட் எல்லாமே அந்த அச்சை வந்து ஃபுல்லாக ஸ்லிப் ஆக்கி வச்சுருக்காங்க. அலங்கியோட அந்த இது கைஸ். இந்த இடத்த பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரூ நல்லா தெரியுது. அந்த இந்த ஸ்க்ரூ வந்து எந்தளவுக்கு ஸ்லிப் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இதுதான் நான் வந்து பயந்துட்டு இருந்தேன். ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா அப்போ நம்ம வெல்டர் பட்டையில கொடுத்து அப்புறம் அவங்கள ரிமூவ் பண்ண முடியும். நல்ல வேளை இது வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. சொதப்பலை எதுவும் சும்மா வச்சு டைட் பண்ணணும் போல். ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ நம்ம ரிமூவ் பண்ணது ஸ்டாக் ஸ்க்ரூ. இது வந்து அவங்க கொடுத்தது. ஸோ லென்த்து பார்த்துக்கோங்க, டிஃப்ரென்ஸு நல்லா லென்த்தாகவே இருக்குது கைஸ். இது இப்போ வச்சுட்டு இதை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அச்சச்சோ, இண்டிகேட்டரை கழட்டணும் போலையே. கைஸ் ஃபஸ்ட்டு கிராப் ரயிலு இந்த மாதிரி வச்சுட்டு அப்புறம் இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா இப்படி வந்துடும் கைஸ். இப்போ இந்த கிராப் ரயில்ஸையும் வச்சுட்டு இன்சைட் வந்து இந்த பிளேட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கிராப் ரயில் வச்சு அவங்க கொடுத்துருக்க அந்த அலாங்கி ஸ்க்ரூஸை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ராங்காக இருக்குது, ஷேக் எதுவுமே இல்லை கைஸ். இது வந்து ரைட் சைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், லெஃப்ட் சைட் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் வந்து இந்த டெயிலில் வந்து ஏன் ரிமூவ் பண்ணியிருக்கேன்னா, இந்த இண்டிகேட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இண்டிகேட்டர் வந்து இந்த பட்டையில் வந்து இடிக்குது. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஐடியா பண்ணி தான் இதை இப்போ ஃபிக்ஸ் பண்ணணும். என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இல்லை மேலே இந்த பிளேட்டை வச்சுட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இந்த பிளேட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பிளேட்டு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஐயோ, இந்த அலங்கி இருக்கா நம்மக்கிட்ட? அலாங்கி செட்டு பார்த்தீங்களா, மை ஃபாதர். கைஸ் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது கைஸ். நானும் எதாவது நினச்சிங்க பாருங்கள். லுக்கை ஸ்பாயில் பண்ணிவிடுமோ நினச்சேன். பட் அந்தளவுக்கு ஒன்றும் லுக்கை ஸ்பாயில் பண்ணல. டீசெண்டாக தான் இருக்குது, நல்லா டீசெண்டாகவே இருக்குது. இங்கே பாருங்கள், நான் அழுத்துறேன் பாருங்கள்.
நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது கைஸ். கைஸ் சைட் மிரர்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் மோட்டோ ட்ரெண்ட்ஸோட அந்த ஸ்லீவையும் திருப்பி ஆட் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கேரியர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ கேரியரை வந்து இந்த ரைடு முடிஞ்சதா இது யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னு நமக்கு தெரியும். ஆனால் கேரியர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது கைஸ். ஸோ இதுதான் நம்ம வண்டியோட ஓவரால் லுக்கு. 390 எதுக்காக வாங்கினோமோ அந்த பர்பஸ் நிறைவேற போகுது. ஏன்னா ஒரு ரைடு தான் நான் போகிறோன்னு பிளான் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வரும் கைஸ், vlog வீடியோ வரும் கண்டிப்பாக. பாருங்கள் இது எந்த அளவுக்கு நல்லாயிருக்கு கைஸ். இப்போதைக்கு நல்லாயிருக்கு. இந்த கேப்லாம் வந்து இந்த ஸ்ட்ராப்பு உள்பக்கமாக இன்சர்ட் பண்ணிட்டு டைப் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ட்ராப்ஸ்லாம் நான் வாங்கலை. அண்ட் தென் நம்பர் பிளேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பட்டு ப்ளீன் உட்காரும்போது நம்பர் பிளேட் இதில் முட்டுன்னு நினைக்கிறேன் மட்கார்டில். பார்ப்போம் அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இதுதான் கைஸ் ஓவரால் லுக்கு. இந்த கேரியர் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வீடியோ. ஸோ எப்படி இருக்குது கேரியர் வண்டி லுக்கு ஸ்பாயில் பண்ணுதா இல்லை எப்படி இருக்குது இல்லை நீட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்து ஒரு ரைடு வீடியோவில் உங்களை வரேன் கைஸ். அடுத்த ஒரு ரைடு வீடியோவில் வரேன். பை.